பாருங்க, இது கோல்டன் அசோசியேஷன்ல வரும். இது சப்பாத்தி மேக்கர்ல நியூ மாடல் மல்டி மேக்கர் சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்ல. இப்போ ஓல்டு மாடல் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மேக்கர்ல இந்த மாதிரி வரும். நிறைய ஆன்லைன் நெட்டில் ஃப்ளிப்கார்டு நிறைய வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ப்ரிஸ்டீஜ் ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதெல்லாம் ரெடிஃபை பண்ணி இது ஃபுல் அண்ட் ஃபுல் தவா மாடல். உங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ணாலே புகை வராது, ஃபீலபிள் ஆகுது, உறிஞ்சி வராது. எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணாலும் தண்ணி மாதிரி அப்படி தான் இருக்கும். இப்போ சப்பாத்தி செய்யணும், அந்த சப்பாத்திக்கு ஆயில் தேவை, அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த கல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு 5 வருஷம் கேரண்டி இருக்குது. மிஷின் டு மிஷின் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. பாருங்கள், மாவு இந்த இடத்துல வைக்கிறீங்க, சென்டருக்கு ஒரு ஸ்டெப் மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். தேய்க்கிற வேலை முடிஞ்சிடும். ஒரு 45 செகண்டில் சப்பாத்தி இதில் குக் ஆகிட்டு உங்களுக்கு பூரி மாதிரி ஃபுல் கட்டாய் பண்ணும். சப்பாத்தி மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 20 வெரைட்டிஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, தோசா, பரோட்டா, ஆலு பரோட்டா, ஸ்டஃப் சப்பாத்தி, போலி, எக் யூஸ் பண்ணினா ஆம்லேட், ஆஃப் ஆயில், பிரெட், டோஸ்ட், ஸ்டாண்டேஜ், பிரெட் ஆம்லேட்டு. இதில் கல் மீன் கூட மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு மூடி விட்டிங்கன்னா 4 நிமிஷத்தில் மீன் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரைலாம் கூட பண்ணிக்கலாம். எதுக்குமே ஆயில் போடணுன்ற அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேணும் ஆயில் போட்டுக்கலாம். மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் இது கிச்சனில் தான் வச்சு யூஸ் பண்ணணும் தேவையில்ல. ஹாலில் வேணும் ஹால் வச்சு பண்ணிக்கலாம். லைட் வெயிட் எங்கே கொண்டு போய்க்கலாம், டூர் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாருங்கள், டபுள் சைடு இந்த மாதிரி கலர் வந்துடும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்குன்னா நீங்கள் ஆயில் கீ போட்டு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு விதவுட் ஆயில் சப்பாத்தி பூரி மாதிரி ஃபுல் கட்டாய் போகிறோம் வேணும்னால டபுள் சைடு இந்த கலர் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் மூடி விட்டிங்கன்னா பூரி மாதிரி ஃபுல் கட்டாய் போகிறோம். இது சப்பாத்தி மட்டும் இல்லாமல் இது மாதிரி தோசை வெரைட்டிஸ் பண்ணிக்கலாம், ஆலு பரோட்டாஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்பளம் விதவுட் ஆயில் பண்ணிக்கலாம். எல்லாமே மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், டபுள் சைடு இந்த கலர் ஓகே ஆனதுக்கப்புறம் இந்த டாப் லைட் மட்டும் ஜஸ்ட் ஜென்யூனாக க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதுவே லைட்டாக லிஃப்ட் ஆகும். லைட்டாக சப்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி அது மாதிரி பூரி மாதிரி ஃபுல் கட்டாய் பார்த்துரும். சிங்கிள் ட்ராப் கூட ஆயில் கிடையாது. தொடர்ந்து ஒரு 7-8 மணி நேரம் வரையும் இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஆஃபீஸ், காலேஜ், ஸ்கூல் எங்களை ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மேக்கர்லேயே உங்களுக்கு போலிலாம் பண்ணிக்கலாம். போலி ஒப்பட்டெலாம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். கையில் தரட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது மாவு வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு எனி வெஜிடபிள்ஸ், கேரட், கேபேஜஸ், பன்னீர், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஃபில்லிங் பிடிக்குமோ உங்களுக்குலாம் வச்சுக்கலாம். கேரட்டு ஸ்வீட் வச்சுன்னா போலி, இதே குழந்தைங்களுக்கு என்ன கேரட் பீட்ரூட்லாம் பச்சாவே துருவிட்டு உள்ளுக்குள்ளார வச்சுக்கலாம். ஸ்வீட் வச்சுன்னா போலி, என்ன தேவைப்படுதோ உள்ள இதே டயட்டில் இருங்க அப்படின்னா பச்சாவே கீரை ஐட்டம்ஸ் கூட உள்ளுக்குள்ளார வைக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு க்ளோஸ் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிங்க. ஈச் அண்ட் எவரிக்கான ஸ்ப்ரெட் ஆயிரும். நம்ம கையில் தைக்கும் போது கண்டிப்பாக அதெல்லாம் வெளியில் போகும். மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, ஈஸியாக முடிச்சிட்டீங்க. டேஸ்ட்டுக்குன்னா நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். இதில் எவ்வளோ டெய்லி நீங்கள் 40லேருந்து 50 சப்பாத்தி ஆயில் போட்டாலும் போடனாலும் இந்த கல்லுக்கு மட்டும் செப்பரேட்டாக 5 வருஷம் வாரண்டி இருக்குது. மொத்த விஷயம் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. ப்ரைஸ் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு பார்த்தீங்கன்னா 3975 ரூபா. இங்கே 1000 ருபீஸ் ஆஃபர் இருக்குது. 2975 ரூபா. இதில் இன்னொரு இங்கே விவசாய கண்காட்சியில் ஒரு 300 ரூபா மானியம் இருக்குது, எக்ஸ்ட்ரா மானியம் இருக்குது. 2675 ரூபா வருது. டெலிவரி எப்படி? டெலிவரினா இது நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவாங்க. கொரியர் சார்ஜ் எல்லாமே கம்பெனி ஏற்றுக்கும். எங்கே வேணுமாலும் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. சர்வீஸ் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆல் இந்தியா. கேஷ் ஆன் டெலிவரியே இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரினா உங்கள் அட்ரஸ் ஒரு 200 ரூபா பே பண்ணி விட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து செஞ்சு கட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது, எங்கள் மாலை வருமா, இப்போ நீங்கள் சேரிங் எல்லாமே வருது, நம்ம வீட்டு மாலை வருமான்ற டவுட். ஆமாம், உங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் ஒரு 200 ரூபா பே பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கே வந்து செஞ்சு கட்டு கொடுத்துருவாங்க. இதிலே பெரிய மிஷின் இருக்குது, சின்ன மிஷின் இருக்குது. பெரிய மிஷின் 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ தோசை போடணும்னா இப்போ ஊற்றி அப்படி தோசை வந்து 2 டைப் செஞ்சுக்கலாம். ஊற்றி நல்லா மெலிசா தேய்ச்சிட்டு மூடி விட்டிங்கன்னா முருகலாக வரும். ஓப்பனில் வச்சு திருப்பி போட்டிங்கன்னா கல் தோசை மாதிரி வரும். இது எக்ஸாம்பிளுக்கு நான் தோசை ஊற்றி கட்டுறேன். இதிலே ராகி தோசை, கம்பு தோசை எல்லாம் ரொம்ப ஃபைனாக வரல. கரைச்சி அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா போதும். மேலே வேணால் பொடினா பொடி, முட்டை தோசை எது தேவைப்படுதோ உள்ளுக்குள்ளார போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டுக்குன்னா ஆயில் போட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மூடி விட்டிங்கன்னா ரோஸ்ட் மாதிரி வரும். கல் தோசை மாதிரி இன்னும் ஓப்பன்லேயே ஸ்திரி போட்டுக்கலாம். ப்ரெட்டு, டோஸ்ட்டு, ப்ரெட் ஆம்லேட்லாம் பண்ணும்போது ரொம்ப ஃபைனாக பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெட் இந்த இடத்துல வச்சுட்டு பட்டரில் கீ வேணால் போட்டு மூடி விட்டிங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் ஆகிடும். ப்ரெட் ஆம்லேட்னா எக்கு இது மாதிரி நல்லா பவுலில் பீட் பண்ணிட்டு அப்படியே டிப் பண்ணிச்சுன்னா ப்ரெட் ஆம்லேட்டு. அப்போலாம் எல்லாமே ஃபைனாக பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் பண்ணிடலாம். ஆமாம். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9986683173. இன்னொரு நம்பர் வந்து 8667632377. காலிங்கில் வரும். தமிழ்நாடு 2 நம்பர் இருக்கும். 2 நம்பர் தோசை ரெண்டு. ஓகேண்ணே. ஓகேண்ணா. வைக்கிறீங்க பட்டரில் கீ வேணும் மேலே அப்ளை பண்ணீங்க. சும்மா இதை மட்டும் க்ளோஸ் பண்ணலாம்.
ரொம்ப குயிக்காகிடும் ப்ரெட்டெலாம்.